ஹாய் அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜிடபிள் டிஷ் தாங்க பண்ண போகிறேன். அது என்னங்கிறது நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நானே லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். அதுக்குள்ளே என்ன திட்டிடாதீங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து துருவி வச்சுருக்கேன். கேரட் பீட்ரூட்டை மட்டும், மற்றதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். என்ன வெஜிடபிள்ஸ் தானே கேட்குறீங்க? கேரட், பீட்ரூட், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், குக்கும்பர் வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ் வச்சுருக்கேன். பீட்ரூட் மோஸ்ட்லி இதில் சேர்த்த மாட்டாங்க, பட் நான் சேர்த்துருக்கேன். பட் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக, என் பசங்களுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதுதாங்க இது. அது என்னென்னா பன்னீர், சீஸு, ஸ்வீட் கார்ன். இது 3 இந்த டிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ், இன்னும் நிறைய இது வேணும் அப்படின்னா நீங்கள் மஷ்ரூம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீஸும் மில்கி மூ பன்னீரும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸு ப்ளஸ் இதையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கெச்சப்பு. உங்களுக்கு வேணுன்னா சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மைனஸ், அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு. நான் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு நீங்கள் சில்லி கூட போட்டுக்கலாம். பசங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் இன்றைக்கி பிளாக் பெப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆரிகானோ லீவ்ஸ் அது சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட், ஆமாங்க, ப்ரெட்டு. அதில் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் வீட்லேயே செஞ்சது. நெய் நானே பட்டர் எடுத்து நெய்யாக உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அது ப்ரெட்டில் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நான் எல்லா சைடும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வைங்க. அதுக்கப்புறம் க்ரில்லில் வச்சிடலாம். இது நான் கென்ட்டோட சாண்ட்விச் க்ரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிஜமாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. எனக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் என்னோடய வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சாண்ட்விச் மேக் பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாகவே முடிச்சிருவேன் நான் இதில் செய்யும்போது. இதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கீழே மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏன்னா ப்ரெட்டில் மேலே நிறைய வச்சுருக்கேங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையானதை வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் நம்ம வச்சிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக வைங்க, கையை சுற்றும். நான் நிறைய வாட்டி அந்த அனுபவம் பட்டிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த வச்சோன்னா போதும், சாண்ட்விச் ரெடி ஆகிடும். எஸ், நான் இன்றைக்கி வெஜிடபிள் சாண்ட்விச் தாங்க பண்ணேன். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க பசங்க, ரொம்ப பிடிக்கும். யம்மி சாண்ட்விச் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.